கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு அருமையான வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 18வது வசனம். உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அல்லேலூயா, ஆமேன். நாம் எவ்வளவு இந்த நாட்களில், இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவர் இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இதுவரைக்கும் நமக்கு செய்த நன்மைகள், நமக்கு கொடுத்த ஜெயங்கள், ஆமீன். அவர் நமக்கு துணை நின்றாரே, நம்முடைய பட்சத்தில் நின்றாரே, அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் துதிப்போம். அதிகாலை வேளையில் எழும்பி ஆண்டவரை துதிக்கும் சத்தத்தோடு கூட நாம் எழும்புவோம். ஆமேன். அந்த துதிதான் நம்முடைய வாசல். அந்த வாசல் வழியாகத்தான் பராக்கிரமசாலியாகிய தேவன், வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், பராக்கிரமசாலி, யுத்தத்தில் வல்லவர், அவர் சேனைகளின் கர்த்தர், நம்முடைய துதியாகிய வாசலுக்குள்ள கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்களாகிய வாதைகள், சங்கார தூதன், கலங்கடிக்கிற ஆவிகள், குடும்பங்களை உடைக்கிற ஆவிகள், துராலோசனையின் ஆவிகள், ஆசீர்வாதங்களை தடைச்சுகிற ஆவிகள், இப்படி பலவிதமான பொல்லாத பாதாள வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு, ஆமென், நம்முடைய துதி தேவனுடைய வல்லமையை நம்முடைய எல்லைகளுக்குள்ளே கொண்டு வருகிறது. தேவனையே நம்முடைய எல்லைகளுக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆகவே இந்த கடைசி நாட்களில் அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிப்போம். அல்லேலூயா. நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அதுக்காக ஆண்டவருக்கு துதிப்போம், ஆண்டவரை துதிப்போம். ஆமேன். எத்தனையோ காரியங்களில் நமக்கு ஜெயம் கொடுத்து வந்தாரே, ஆண்டவரை நாம் துதிப்போம். என்னால் முடியாதுன்னு சொல்லி கதறினோமே, அந்த வேளையிலெல்லாம் கரந்தூக்கி எடுத்து நிறுத்தினாரே, அந்த அன்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அல்லேலூயா. நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாசல்கள் உயர்ந்து கொண்டே போகும். தேவன் அதிலே பிரவேசிப்பார். அல்லேலூயா. மகிமையின் ராஜாவாய் அவர் பிரவேசிப்பார். தடைகளை உடைக்கிறவராய் பிரவேசிப்பார். நம்முடைய குடும்பத்துக்குள்ள அவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட இந்த கடைசி நாட்களில் நீ நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கும்படியாய், நன்றி செலுத்தும்படியாய் ஒரு நன்றியுள்ள இருதயத்தை கொடுத்து அவர்களை துதியினால் நிரப்புங்க ஆண்டவரை, துதியினால் நிரப்புங்க ஆண்டவரை. அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.